பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. இதில் பிக் பாஸை சொல்லி என்ன பயன் இருக்குது? நடுநிலை நியாயமாக நியூட்ரலாக இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க 3 பேரை. யாரை? விக்ரம், அமித், கனி. கடைசியில் இவங்களுக்கே இது ஆப்பாக வரப்போகுதுன்னு தெரியாமல் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் பெஸ்ட்டு ஒஸ்ட்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சோழி முடிச்சிட்டாங்க. சோழி முடிந்து விட்டன. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவன் விக்கல்ஸுக்கு ஜாலரா போடுவாங்க. எப்போதுமே போடுறது தானே. நடுநிலையாக பெரிய மனுஷத்தனமாக எல்லாத்தையும் சொல்கிறான் சபரி. பார்க்கலாம், மாமா வேலை பார்க்கலாம், ஓரளவு தான் பார்க்க முடியும். இந்த வினோத் இருக்காமல் இருங்க, கனியக்கா, இந்த சோறு போட்டாலே ஓகேன்றுவாங்க. இந்த ஆளே ஒரு ஃப்ராடு வினோத்து. அப்புறம் சுபிக்ஷா, அமித், இவங்க ரொம்ப கிளவராக ஆடுறங்கிற பேரில் ஆடுவாங்க. கடைசியில் ஆப்பு எங்கே அடித்தாங்க பார்த்தீங்களா? ஆனால் சுபிக்ஷாவுக்கு நல்ல இடம் கொடுத்துட்டாங்க. இவர் கமருதீனும் கொண்டு போய் அமித்தை குத்துறாரு. இவங்க பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. நல்லா ஆடுறாராம், நல்லா கிளாரிட்டியாக இருக்கார், சண்டைக்கு போகிறதில்ல, நியாயமாக இருக்கார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கமருதீன் சொல்லிக்கிட்டு இருந்தான். முடிச்சிட்டாங்களா கதையா? இவர் அடுத்து அரோரா, விக்ரம் அப்படியே வில்லன் லுக்கிலே இருக்காராம். அவர் அம்பி அந்நியனாக மாறிட்டார் பாருங்க. அதனால் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலங்க. இந்த திவ்யா புள்ள விக்ரமா, கனி அக்காவா, அமிதா போட்டு மாற்றி எல்லோரும் குத்திட்டாங்க. 3 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஒரே 3 பேருக்கு மாற்றி 3 பேரையும் குத்துனா என்ன ஆகும்? முடிஞ்சா கதை முடிஞ்சா? கடைசியில் எதுக்கு தெரியுமா? அது இவங்க தான் இந்த ரேங்கிங் டாஸ்க்கை சூஸ் பண்ண போகிறாங்க. உள்ளே கொண்டு பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ப்ரோமோலாம் பார்த்தீங்களா விஜய் டிவியில்? இதான் அது. நீங்கள் தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் போய் அந்த ரேங்கிங் பண்ண போகிறீங்க. டாஸ்க்கு நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு அனுப்பி விட்டாங்க. அதாவது இவங்க சூஸ் பண்ணது இவங்களுக்கே ஆப்பு. எப்படி? இதில் பிக் பாஸ் டிவியையும் மாமா டிவியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களே இப்போ இவங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் திவ்யாலாம் மாஞ்சி திட்டுது. எப்படி ஏற்றுக்க முடியாது? திவ்யா முடிஞ்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.